இன்னைக்கு சிபிஐ கூட விஜய் ஏன் டெல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, அமித்ஷா கையை முறுக்கு போறாரு, காலை முறுக்கு போறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஊடகத்தில். அவரை கரூரில் அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு ஒரு நாள் அங்கே தங்கினார்னா கரூர் என்ன ஆகும்னு தெரியாது. ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத இந்த கட்டுப்பாடுகள், தடங்கல்கள், தடைகள் இதெல்லாம் ஏன் விஜய்க்கு மட்டும் இருக்குதுன்னா அவருக்கு இருக்கிற அபரிமிதமான பாப்புலர் சப்போர்ட் தாங்க. அவர் சும்மா அப்படி வந்தாருனாலே பல ஆயிரம் பேர் குவிஞ்சிடுறாங்க. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஜனநாயகன் இஷ்யூ ஆக்குனதும் சரி, இப்போ சிபிஐ வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே டேட்டில் தான் இருந்திருக்கும். இதுவரையில் இந்த நாடே கூட கண்டதில்லை. ஒரு சினிமாவுக்கு பின்னால் the whole government is running. 7ஆம் தேதி என்ன ஒரு கேஸ் வந்தது, ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபிளாக முதல்ல கொடுக்குறாங்க ஆஷான்ற அந்த தனி நீதிபதி. அடுத்த 2 நிமிஷத்துலேயே ஈவன் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கூட வாங்கி பார்க்கல, உடனே போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நாங்கள் அப்பீல் பண்ணுறோன்றாங்க. யூ சி த ஸ்பீட், ஸ்விஃப்ட் மூமெண்ட். இப்போ இட் இஸ் குவைட் கிளியர் ஜனநாயகன் படம் வந்துடக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எனி ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ரோல் அதில் இறங்கிருக்குங்க. இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து அப்பீல் பண்ண இது அப்பியர் ஆகிறாருங்க. எதுக்குங்க? இதுனா தேசத்தின் தலைப்போகிற பிரச்சனையா? இன்னைக்கு அவரை எல்லாரும் ஏன் பாராட்டுறோம் நான் உள்படனா, 2 மாநில அரசு மத்திய அரசு ரெண்டையுமே எதிர்க்கிறாரு. இது மாதிரி யாருமே எதிர்த்ததில்லை. அது கருணாநிதியாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆளை கையில் வச்சுக்குவாங்க. ஆனால் ஹியர் இஸ் எ மேன். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் இணைந்திருக்கிறார். வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நடுநிலையாக நிறைய விஷயங்களை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் முக்கியமான ஒரு விஷயமா பேச போகிறது என்னென்னா, இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குது, எல்லாருக்குமே தெரியும். எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து பொதுவாக சமத்துவ பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், விஷ் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள்கிட்ட இருந்து அந்த விஷ் வரலன்றதும், ஒரு சமத்துவ பொங்கல் கொண்டாடலைன்றதும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? அதாவது இதெல்லாம் தனிப்பட்ட விருப்புங்க. அவங்க ஃபேமிலியோடு அவங்க பண்ணுறது. இது அவர் ஒன்றும் அரசாங்கத்தில் இல்லை, அல்லது அவர் கட்சி சார்பாக பொங்கல் விழா எதுவும் பண்ணலை தலைமையகத்தில் நினைக்கிறேன். ஏன்னா நானும் எந்த ஃபோட்டோவை பார்க்கல. ஆனால் அவருடைய வாழ்த்து வந்திருந்தது, பார்த்தேன் நான். அதாவது பொங்கல் வாழ்த்தையோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டுன்னு வேற சொல்லியிருந்தார். தை ஆக்சுவலாக சித்திரை 1 தான் நம்ம காலங்காலமாக வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கலைஞர் அவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் வந்து தையின்னு ஆரம்பித்தார். அது வந்து ஜனங்க ஏற்றுக்கலைங்க. இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒரு 30-40 வருஷம். மவுண்ட் ரோடு அண்ணா சாலைன்னு மாற்றினாங்க. இன்றைக்கும் பல பேர் மவுண்ட் ரோடு போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது சில விஷயங்கள் வந்துங்க நம்ம அரசாங்கம் ஆணை போட்டு அதிகார வர்க்கம் வந்து உத்தரவு போட்டு மாற்ற முடியாது. ஸோ நம்ம நீண்ட காலமாக சித்திரை 1 தான் வந்து நம்ம புத்தாண்டின் முதல் நாள், அதான் முதல் மாதன்றது நமக்கு தெரியும். தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் 14 வரும். அதனால் அவர் வந்து கலைஞர் பண்ணார். அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அதை மாற்றி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு வேற வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுங்களா? சார் கான்ட்ரவர்சின்னா சமத்துவ அதனால என்ன சொல்ல வரேன்னா, வாழ்த்து பண்ணியிருந்தார் அவரு. ஆனால் அவர் கொண்டாட்டத்தை வெளியே காட்டிக்கல. அது காட்டணும்னு அவசியம் இல்லைங்களா? இல்லை, கிறிஸ்துமஸ்லாம் வந்து மாமல்லபுரத்தில் போயிட்டு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம தமிழர், அதாவது மதம் சார்ந்த பண்டிகையாக இல்லாமல் நம்ம தமிழர் பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு ரம்ஜான் கொண்டாடக்கூடிய விஜய் அவர்கள், கிறிஸ்துமஸை வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் பொங்கலை கொண்டாடல? அது வந்து ஒரு தமிழருடைய பாரம்பரிய ஒரு விழா. ஸோ அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. அப்போ வந்து தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கும் வாய் திறக்கலை. அப்போ வந்து அந்த இந்து மதம் சார்ந்த விஷயங்களை நிராகரிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இல்லை, அப்படி நம்ம வந்து மத ரீதியாக பார்க்கக்கூடாது எல்லா விஷயத்தையும். பொங்கல் வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய கட்சி சார்பாக பல இடங்களில் பொங்கல் விழாக்கள்லாம் பண்ணதை பல மாவட்டங்களில் நான் பார்க்க நேர்ந்தது. பட் அப்படி ஒன்றும் பெரிய அதுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நாங்கள்லாம் பொங்கல் கொண்டாடுறோம் வீட்டில்.
அதை எடுத்து நாங்கள் என்ன ஏதாவது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோமா, குடும்பத்தோடு இது பண்ணுறோம். பட் நீங்கள் கேட்குற ஒரு பாயிண்ட் வேலிடு. ரம்ஜானுக்கு போகிறாரு, கிறிஸ்மஸ் விழா பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணும்போது ஏன் பொங்கலுக்கு பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. பட் அதுக்கு பதில் சொல்கிற நிலையில் இருக்கிறது அவர் தானே தவிர நாம் இல்லை. ஆனால் அதுக்கு மத சாயம் பூச வேணான்னு நினைக்கிறேன். அவர் எல்லா மதத்தையும் தான் அவர் சமமாக தான் பாவிக்கிறார். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம். ரெண்டாவது, அவர் பெரியாரை கொள்கை தலைவர்களில் ஒருத்தராக வச்சப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, பெரியாரின் இந்த கடவுள் மறுப்பு அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணலன்னார். அதனால் அவரை பொறுத்தவரையில் கடவுளுக்கு எதிராகவோ மதத்துக்கு எதிராகவோ அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஓகே, இப்போ பெரியார் அவரை கொள்கை தலைவராக வச்சுருக்காரு, காமராஜ் இவங்களாம் கொள்கை தலைவராக வச்சுருந்தாலுமே தொடர்ந்து அவர் முன்னிலைப்படுத்தக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை தான் தொடர்ந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளைக்கு கூட எந்த ஸ்டாச்சுக்கும் போய் மாலை அணிவிச்ச மரியாதை செலுத்தலை, ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு உட்காந்துட்டாரு. இதுலேயுமே ஒரு சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பி இருக்காரா அப்படின்றதுமே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதாவது நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்களே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறாருன்னு. அவர் ஒன்றும் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தலையே. அவர் அண்ணாவையும் சொன்னார், எம்ஜிஆரையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு அந்த மதுரை மாநாட்டுக்கு முன்னால் அதை ஆரம்பித்தாங்க. அதாவது 67 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. காங்கிரஸ் கட்சியை தோக்கடித்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக ஆட்சியை கொண்டு வந்தார். 77 ஊழல் மிகுந்த திமுக கருணாநிதி ஆட்சியை தோற்கடித்து எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வந்தார். அதே போல் வரக்கூடிய 2026 தாவேகா என்பது திமுகவை தோற்கடித்து ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காகத்தான் அவர் இந்த அண்ணாவையும் பயன்படுத்தினார், எம்ஜிஆரும் பயன்படுத்தினார். தவிர அவர் இந்த 5 பேர் தான் அவருடைய கொள்கை தலைவர்கள்ன்றதுல உறுதியாக இருக்காருங்க. காமராஜர், அம்பேத்கர், அதனால் பெரியார்லாம். அதனால் எம்ஜிஆருக்கு கூட வாழ்த்து போட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வாழ்த்து போட்டார். ஏன் இப்போ நம்ம பொதுவாகவே எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கு போய் சிலைக்கு அது நாம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை பார்த்துட்டோம், ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறோமே, அதுவே தப்பு. நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேடை பேச்சுன்னா எல்லாரும் அவர்களே இவர்களேன்னு ஒரு மணி நேரம் பேசுவாங்க, படித்து கூட படிப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக பேசுகிறதுல அவருக்கு விருப்பம் இருக்குது. அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பாயிண்ட் டு த பாயிண்ட் பேச. அது மாதிரி இப்போ அரசியல்வாதின்னா ஒரு இலக்கணம் வச்சுருக்காங்க, வேஷ்டி சட்டை துண்டுன்னு. இதானே நம்ம பார்த்த அரசியல்வாதிகள்லாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி இல்லை, பேண்ட்டு போட்டுக்கிட்டு தான் அவர் இது பண்ணுறாரு. அதனால் இஸ் ஏ நியூ ஜெனரேஷன் பொலிட்டீஷியனுங்க. ஐயா, அது சமூக வலைதளத்தில் இப்போ நீங்கள் அவரோட படமே ஒரு படம் பார்த்துருப்பீங்க, வசீகரான்னு சொல்லிட்டு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தில் என்ன சொல்லுவார்னா, திருமணத்துக்கு மொபைலில் பத்திரிக்கை வச்சா மட்டும் போதுமா, சொந்த பந்தங்களை நேரில் போய் அழைக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, பேச வேண்டாமான்னு அவ்வளோ பக்கமாக டைலாக் பேசியிருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, யாரோ கதை வசன கருத்தா எழுதின டைலாக ஆக்டர்ன்ற முறையில் பேசினாரு. ஐயா இல்லை, என்ன விஜயுடைய கருத்துன்னு எப்படி எடுத்து இல்லை, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்குமே நான் வெறும் அறிக்கை மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், சோஷியல் மீடியாவில் மட்டும் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த செயல்லையுமே நான் களத்தில் நின்று செய்ய மாட்டேன் அப்படின்றது ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்குமா இந்த அரசியலில்? இல்லை, அதாவதுங்க அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பாலிடிக்ஸ் பண்ண விரும்புகிறான்றது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் டைப் எடுபடுமா ஜனங்க கிட்டன்றதுல எனக்கு டவுட் இருக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். அரசியல்னால் அந்த தலைவர் வருவார், அங்கே பேச்சு பேசுவார், எல்லாரோடும் மிங்கிள் ஆவார், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவார்னு சொல்லிட்டு. இங்கே விஜயை பொறுத்தவரையில் அதுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது ஒரு பெருங்கூட்டம் வந்துடுதுங்க. ஏற்கனவே நம்ம கரூரில் பார்த்தோம். தேர்தல் பரப்புரைக்கு 41 பேர் இறந்ததாக இந்தியாவில் எங்கேயாவது இருக்குங்களா? கிடையாது. இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிபிஐ கூட விஜய் ஏன் டெல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, அமித்ஷா கையை முறுக்கு போகிறாரு, காலை முறுக்கு போகிறாருலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஊடகத்தில். இதே ப்ராப்ளம் தான். அவரை கரூரில் அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு ஒரு நாள் அங்கே தங்கினார்னா கரூர் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போது தமிழ்நாடு அரசின் பாதுகாப்பு குறைபாடுகள், காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிபிஐக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தான் அவரை டெல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. டெல்லியில் வச்சா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதனால்
விஜய்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது அவர் மிங்கிளாவில் வெளியே வரல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜனவரி 18 ஜனவரியா டிசம்பர் 18 டிசம்பர் 18 தான் பேசினார். இப்போ ஜனவரி 18 ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆச்சு. அவர் எந்த பொது வெளியிலையும் வரல. அதுக்கு அவர் மட்டுமா காரணம் இல்லைங்க. அதை நம்ம கொஞ்சம் நடுநிலையோடு பார்க்கணும். அதாவது சேலத்தில் வந்து அவங்க மீட்டிங் நடத்தணுன்னு கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமே அங்கே தான் 30ஆம் தேதி டிசம்பர் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இளைஞரணி வடமண்டல மாநாடு திருவண்ணாமலை நடக்குது. பல்லடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கனிமொழி மகளிர் மாநாடு நடக்குது. இந்த திமுக அதிமுக இதர கட்சிகள் இப்போ இவங்க கூட பிரேமலதா கூட கடலூரில் போயிட்டு மகாநாடு போட்டு வந்தாங்க. அப்போ மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அனுமதி வழங்குகிற ஆட்சியாளர்கள் காவல்துறை ஏன் விஜயை வந்துட்டு அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கறதில்ல இவ்வளோ இழுத்து அடிக்கிறாங்க? இப்போ பாருங்கள், அவர் நிகழ்ச்சிக்காகவே இப்போ வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்திருக்கு ரோட் ஷோக்கெல்லாம். அதுக்கு எத்தனை லட்சம் கட்டணும், எவ்வளோ பேர் வரணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மையமாக வச்சு அவரை கார்னர் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே திமுக கூட்டங்கள் வார வாரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது அரசாங்க செலவில் அவங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா? அதனால் இதில் வந்து நான் விஜயை மட்டும் விஜய் வரணும், அடிக்கடி பிரச்சாரம் பண்ணணும். என்னுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். அவர் இது வரைக்கும் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 8-9 தாண்டலை. ஈவன் 1/3 கூட அவர் தாண்டலை. அப்போ 2/3 டிஸ்ட்ரிக்ட்க்கு அவர் வந்து போயாகணும், பேசி ஆகணும். ரெண்டாவது வந்துட்டு தேர்தலுக்கு இன்னும் 100 நாள் கூட அதிகமாக பெருசாக இல்லை. அப்போ இவருக்கு இந்த மாதிரி அவங்க தடங்கல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை உடைக்கணும். அவர் தடங்கல் பண்ணுறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு உட்காந்துட்டே இருந்தால் காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் வந்து கான்ஃபரன்டேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து கான்ஃபரன்டேஷனே வேணாம், போலீஸ் சொல்லிச்சா ரைட் ஓகே ஒத்தி வச்சிருது. அந்த மாதிரி நியாயத்துக்கு அடி பண்ணிடலாம். அநியாயத்துக்கு ஒரு உள்நோக்கத்தோடு அவருடைய அரசியல் பிரச்சாரம் வெகு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, கிராமங்கள் கூட சேரக்கூடாது, மக்கள்கிட்ட போய் அவர் பரப்புரை போகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த கட்டுப்பாடுகள்லாம். we can understand. இதுக்கு ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத இந்த கட்டுப்பாடுகள், தடைகள் இதெல்லாம் ஏன் விஜய்க்கு மட்டும் இருக்குதுன்னா அவருக்கு இருக்கிற அபரிமிதமான பாப்புலர் சப்போர்ட் தாங்க. அவர் சும்மா அப்படி வந்தாருனாலே பல ஆயிரம் பேர் குவிஞ்சிடுறாங்க. நீங்கள் ஈரோட்டில் பார்த்தீங்கல்ல, அது ஒரு பரப்புரையாக அது மகாநாடு மாதிரி இந்த 2 லட்சம்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் டிஸ்பியூட் இட்டு, பட் லேக்ஸ் இருந்தது அது. அப்போ அந்த மாதிரி வந்துங்க மற்ற கட்சிகள்லாம் திணறாங்க, காசு செலவு பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி அவங்களால வந்து தே கெனாட் மொபைலைஸ் எனப் பீப்புள். வண்டி லாரியெல்லாம் ஏற்றிட்டு வராங்க. ஆனால் இவருக்கு வராதிங்கன்றாரு, ஆனால் வந்து குவிகிறாங்க. அப்போ மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இவருக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கு கண்டு ஒரு அச்சம் இருக்குது. அதில் இந்த கூடுதலாக அரசாங்கம் ஆளுங்கட்சி திமுக இருக்குது. அதனால் எவ்வளவுக்காலும் இவருக்கு வந்து ஸ்போக்ஸ் போட முடியுமோ அவ்வளோ. நான் என்ன கேட்குறேன்னா, இது எவ்வளோ நாளைக்கு அமைதியாக கடந்து போவார்? இப்போ தேர்தல் பிரச்சாரம்னு வந்தாச்சுன்னா அப்போவும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ வீட்டிலே இருக்க முடியுமா? முடியாது. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை உடைக்கணும். கண்டிப்பாக மக்கள்கிட்ட போகணும், கோர்ட்டுக்கு போகணும். அதனால் வந்துங்க இதில் வந்து அவர் வரலைன்னு அவரை வந்து சொல்கிறத ஒரு பக்கம் நியாயம் பாதி இருந்தாலும், பாதி அவரை வரவிடாமல் தடுக்கிறாங்கன்றதையும் நம்ம மீதியை சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஜனநாயகன் இஷ்யூ ஆக்குனதும் சரி, இப்போது சிபிஐ வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே டேட்டில் தான் இருந்திருக்கும். இது எல்லாமே தொடர்ந்து விஜய் மேலே திமுக அரசும் பாஜக அரசும் வேணுமெனே செய்யக்கூடிய அரசியலாக பார்க்குறீங்களா? இல்லை, திமுக அரசுக்கு இதில் என்ன ரோல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இங்கே விசாரணை இங்கேயே விட்டுருந்தாங்கன்னா திமுக அரசு பூந்து விளையாடி இருக்கும். அஸ்ராகருக்கு அப்புறம் அந்த ஒரு நபர் நீதி அரசர் அவங்க ஆணையெல்லாம் போட்டாங்களே, அது இங்கே விசாரிச்சிருந்ததுன்னா இந்நேரம் அவருங்க விஜய்க்கு வந்து குற்றவாளின்னு முத்திரை குத்தி ஜெயிலில் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. அந்த
அவங்க கட்டுப்பாடில் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. இது வந்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதான் சென்சார் போர்டு, அது வந்துங்க இன்றைக்கி ஒன்றிய அரசின் ஐஎன்பி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அதுக்கு அமைச்சர் யார்? தமிழ்நாட்டை சார்ந்த எல் முருகன் தான். இப்போ எல் முருகன் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு? நான் என்னுடைய அனுபவத்தில் இதுவரையில் இந்த நாடே கூட கண்டதில்லை. ஒரு சினிமாவுக்கு பின்னால் த ஹோல் கவர்மெண்ட் இஸ் ரன்னிங். அதாவது எந்த அளவுக்குன்னா, இவங்க ஒரு கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க போட்ட உடனே ரைட் அது விசாரிக்கிட்டோம் அப்படின்னு தானே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். உடனே இவங்க போய் கேவிஐட் போடுறாங்க, எங்களை கேட்காம எங்கள் கருத்தை கேட்காம அதில் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாதுன்னு. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே பார்த்துங்கப்பா இந்த பஞ்சாயத்து வேணான்னு கழுவிட்டாங்க. அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த ஜனநாயகன் இஷ்யூவில் சரியாக இம்பார்ட்டன்ட் டைம் இஸ் தி மெயின் ஃபேக்டர். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வரணுன்னா அந்த நேரத்தில் எடுத்தால் தான் அது. அதனால் இவங்க அந்த நெக்ஸ்ட் இயரிங்கே 20ஆம் தேதி போடுறாங்க. 7ஆம் தேதி என்ன கேஸ் வந்தது, ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபுளாக முதல்ல கொடுக்குறாங்க ஆஷான்ற அந்த தனி நீதிபதி. அடுத்த 2 நிமிஷத்துலேயே ஈவன் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கூட வாங்கி பார்க்கல. யாருங்க? இந்த அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல், சென்சார் போர்டு, மத்திய அரசின் வழக்கறிஞர் தானே. உடனே போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நாங்கள் அப்பீல் பண்ணுறோன்றாங்க. யூ சி த ஸ்பீட், ஸ்விஃப்ட் மூமெண்ட்டு. இது மாதிரி அரசாங்கம் என்றைக்குமே இவ்வளோ வேகம் காட்டினதில்லை எதுலேயுமே. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொன்ன பாருங்கள், இவங்க போனவுடனே கேவிஐட் போடுறாங்க. ஏன்னா யூனிலேட்ரலாக அவங்களுக்கு எதுவும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாது. அப்போது இட் இஸ் குவைட் கிளியர் ஜனநாயகன் படம் வந்துடக்கூடாது. இதுக்கு 2 காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இருக்காம தெரில. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா சொல்லியிருக்கலாம், எங்களை விட்டுருங்க பராசக்தியை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறோம் இந்த பீரியட்லன்னு முருகன்கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களும் ஓகே, நமக்கு மெயின் எனிமி வந்து தாவேக்கா தான். நாளைக்கு ஏதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரோ காலவாரனா கூட திமுக கிட்ட ஒரு 20-25 எம்பிங்க இருக்காங்க, யூஸ் ஆவாங்கன்னு கூட அதை ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஃபேவரபுளாக பராசக்திக்கு. அதை கூட நான் எப்படி இன்ஃபர் பண்ணுறேன்னா, பொங்கல் விழா மோடியோட இந்த பராசக்தி குழுவுக்கு வந்து பேசுறதெல்லாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி இவங்க தமிழ்னு பேசுனாங்க. ஆனால் யார்கிட்ட போயிட்டு இவங்க பொங்கலை கொண்டாடினாங்க? ஆமாம். அதனால் அதில் வந்து எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எனி ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ரோல் அதில் இறங்கியிருக்குங்க. இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து இது அப்பியர் ஆகிறாருங்க. எதுக்குங்க? இது என்ன தேசத்தின் தலைப்போகிற பிரச்சனையா? இப்போ சொலிசிட்டர் ஜெனரல்ன்றவர் வந்துங்க ஒரு கேஸுக்கு வராருன்னா அந்த கேஸுடைய இம்பார்ட்டன்ஸ் ஜட்ஜஸ் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இதுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான இது இருக்குது, இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் நேராக வந்து அப்பியர் ஆக மாட்டார். அப்போது கோர்ட்டு ஏன் சுப்ரீம் கோர்ட் அப்படி நைஸாக கை கழுவி ஒதுங்கினாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த கேஸில் வந்து கவர்மெண்ட் வந்து இறங்கியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால தான் துஷார் மேத்தா அப்பியர் ஆகிறாரு. அதனால் இதில் போய் நாம் ஏதாவது கொடுத்து, அவங்களும் மனுஷாளுங்க தானே, ஜட்ஜிங்கெல்லாம் என்ன கடவுளுங்களா? நேற்று வரைக்கும் பொய் கேஸு பொய் வழக்கு பண்ணி கட்சிக்காரனை காப்பாற்றினவன் தான் இன்றைக்கி ஜட்ஜ் ஆகிறான்னு எம்ஆர் ராதா ஒரு சினிமாவில் சொல்லிடுவார். உடனே ஜட்ஜ் ஆனவொன்னும் அவங்க நடுநிலை ஆகிடுவாங்களா? அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ அவங்களுக்கு புரியுது இதில் கவர்மெண்ட்டு தலையிடுது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இதில் நம்ம போய் இந்த கிராஸ் ஃபயரில் மாட்டிக்க வேணான்ட்டு நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஸோ த ஹோல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த படம் வரக்கூடாது. எப்போ வரக்கூடாது? பொங்கலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். இப்போ பொங்கல் ஹாலிடே முடிஞ்சுது, இப்போவும் தடுக்கிறாங்கன்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்னால் வரவே கூடாது. 2 விஷயம் இதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, விஜயை வந்து கையை முறுக்குறாங்க, அமித்ஷா வந்து மிரட்டுறாரு, இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேஜ் இல்லைங்க. அதெல்லாம் தாண்டியாச்சுங்க. விஜய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, விஜயை தண்டிக்கிறாங்க. நாங்கள் சொன்னதை நீ கேட்கல, நாங்கள் சொல்கிறபடி நீ நடந்துக்கல, எங்களுக்கு உதவலை, எங்களோட கூட்டணிக்கு வரல, ஆகவே அனுபவின்னு சொல்லி இப்போ வந்து பனிஷ்மெண்ட் ஸ்டேஜ்.
அவரை இப்போ கூப்பிட்டு அந்த அணியில் சேர்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்றதெல்லாம் ஹால் அம்பக். அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் அமித்ஷா எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. அது நடக்கலை, ஏன்னா இவர் உறுதியாக நின்றுட்டார். ஸோ அந்த அடிப்படையில் அவரை இப்போ பழி வாங்குறாங்க. அதாவது அந்த படத்தை லாபம் வரக்கூடாது, அது நஷ்டத்துக்கு போகணும், இப்படி எக்கனாமிக்காக ஃபினான்ஷியலாக அதை வந்து ரூயின் பண்ண பார்க்குறாங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ இவர் வந்து நான் சொன்ன பாருங்கள், ஒரு 8-9 மாவட்டத்தை அவர் போயிருக்காருன்னு. எவ்வளோ போக முடியும்னு தெரியாது. 30 மாவட்டத்துக்கு 3 மாதத்தில் போவாரான்னு தெரியாது. இல்லை ஜெயலலிதா மாதிரி சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஒரு 4 இடத்துல போட்டு அந்தந்த மாவட்ட ஆளுங்களை திரட்டி மினி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரா? ஏதோ ஒரு வகையில் சின்னத்தை மற்றதெல்லாம் போய் சொல்லணும் இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்தாலும், பகவந்த் கேசரியே அந்த தெலுங்கு படமாக இருந்தாலும் அதில் இவங்க கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்காங்க. அதை எம்பவரிஷ் பண்ணி அதை ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் கூட அந்த கடைசி ஒரு சீன் இருக்கு பாருங்க, அடிப்பார சாட்டையால், நல்லது பண்ண வாங்கடா அரசியலுக்குன்னா கொலை பண்ணுறீங்கன்ட்டு. அப்போது இவருடைய அரசியல் பேசுகிற படம் அது. அது வந்து வெளியே வந்ததுன்னா தேர்தலுக்கு முன்னால் ஒரு 1000 தியேட்டரில் குக்கிராமங்கள்லாம் இவர் அரசியல் கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ சினிமா வந்துங்க ஒரு பவர்ஃபுல் மீடியம், கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய சினிமா அந்த ஃபீல்டுடைய ஃபேமஸ் தான் திமுகவை ஆட்சி வரைக்கும் கொண்டு வந்தது. அதனால் எம்ஜிஆர், அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாருமே திரையுலகத்திலேருந்து அந்த பாப்புலாரிட்டியை அதிலேருந்து தான் வந்தவங்க. ஸோ சினிமாவுக்கு இருக்கிற அந்த பவர்ஃபுல் இது இருக்குது, வீரியமான அந்த இது மக்கள் சந்திப்பு, மக்கள்கிட்ட போய் தொடர்றது, அது இந்த படம் நல்லாவே செய்யும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய் வந்து ஆல்ரவுண்டர், டான்ஸர், சிங்கர், ஃபைட்டர், ஆக்ஷன் ஹீரோ, லவபிள் பர்சன். அதனால் வந்து அவர் வந்து ஈஸ் எ குட் என்டர்டெய்னர். அதனால் வந்து ஈஸியாக போய் அது ஒட்டிடுங்க மக்கள் மத்தியில். அதனால் வந்து அந்த படத்தை வந்து விடக்கூடாதுன்றத பொருளாதார ரீதியாக இவரை வந்து நசுக்கணுன்றது ஒரு எய்மாக இருந்தாலும், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கலாக அது அவருக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும். இவருடைய ப்ரொபகண்டாவை அந்த படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு போயிடும். அப்போ அதை எலெக்ஷனுக்கு முன்னால் நிறுத்துவோன்றது தான் அல்டிமேட் கேம் பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது இப்போது ஜனநாயகன் இப்படி பேன் பண்ணதுமே வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் தானே பண்ணியிருக்குது. பேன் பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க, ரிலீஸை தடுத்து இருக்காங்க. பேன் பண்ணுறதுன்றது வேற. ரிலீஸை வந்துட்டு அந்த உரிய காலத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் வராமல் தடங்கல்கள் பண்ணியிருக்காங்க. அது மிஸ்யூசிங் தி கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான். அதுக்கு பிஜேபிக்கு சொல்ல, பிஜேபி வந்து கூட்டணிக்காக 100% பண்ணலை அப்படின்னு இல்லை, கூட்டணிக்கு தே ட்ரைடு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டேஜ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து உங்களை வந்து இப்போ ஒரு பெண்ணுன்ற முறையில் சொல்கிறேன், உங்கள் பின்னாலே ஒரு ஆள் வராரு, ஸ்டால் பண்ணுறாரு, உங்கள் கூட வராரு, ஒரு 6 மாதம் வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குதுன்றாரு. நீங்கள் அவரை மதிக்கலை, போடான்ட்டு போகிறீங்க, செருப்பு தூக்கி காட்டுறீங்க. என்ன ஆகுது? அவர் ஆசிட் ஊற்றுறாரு, இங்கேருந்து இந்த லெவலுக்கு வராரா இல்லையா பார்த்துருக்குறோம்ல. இப்போ கூட ராஜபாளையத்தில் எங்கேயோ ஒரு விருது நடந்தது. அதாவது எனக்கு விருப்பமாக இருக்குது, நீ என் கூட வரணும், எனக்கு உதவி பண்ணணும், நீ வந்தால் நான் ஜெயிச்சிருவேன் திமுகவை. ஆனால் நீ வரவே மாட்டேன்ற. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு கோபம் வருது. கோபம் வந்தால் என்ன ஆகுது? உன்னை பழி வாங்கணும். இதுதான் மெத்தடு. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் என்னென்னா, விஜயை இதுக்கப்பால் அவங்கெல்லாம் கூட்டணியில் கொஞ்சம் இந்த இழுத்து விஜயோடைய கிரெடிபிலிட்டியே போயிடுமே. ஆஃப்டர் ஆல் அவர் மக்களுக்காக சேவை பண்ணணுன்றதுக்காக தான் இன்னும் 10-20 வருஷம் சர்வீஸ் இருக்குது அவருக்கு. இப்போ விஜய்க்கு இருக்கிற வயசுக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் வயசெல்லாம் பார்த்தா நியர்லி 15 to 20 இயர்ஸ் வந்து சாலிடாக அவருக்கு மார்க்கெட் இருக்குது. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வர்ற ஆள் இவங்க மிரட்டலுக்கு பயந்து அவருடைய அரசியல் இதையே சூசைட் பண்ணிக்குவாரா? இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு பாஜகவுக்கு நான் வரேன், கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்டாண்டிங், அவருக்கு இருக்கிற இதுவே என்னன்னா, இல்லை என்ன இன்றைக்கி அவரை எல்லாரும் ஏன் பாராட்டுறோம் நான் உள்படனா,
2 மாநில அரசு மத்திய அரசு ரெண்டையுமே எதிர்க்கிறாரு. இது மாதிரி யாருமே எதிர்த்ததில்லை. ஓகே. அப்படி ஒரு ஆளை கையில் வச்சுக்குவாங்க. அது கருணாநிதியாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆளை கையில் வச்சுக்குவாங்க. ஆனால் ஹியர் இஸ் எ மேன். ஒரு ஃபில்ம் வேர்டில் இருக்கிற ஆளுக்கு நெஞ்சு துணிச்சல் இவ்வளோ இருக்குதுன்னா அது பாராட்ட வேண்டியது தானே. அதனால் வந்துங்க விஜய் வந்து அஞ்சாமை, அதுதான் அவருடைய இது போல்டாக. அதை வந்து இவங்க பக்கிள் பண்ணி அவர் போயிட்டார் வந்துட்டாருலாம், ஆனால் அவருக்கு இமேஜே போயிடும். கண்டிப்பாக. அதனால் அப்படிலாம் செய்ய மாட்டார். அதுக்கான வேலை இல்லை, இது பழி வாங்குதல் தான். இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான்.